அவர் வந்து கட்சியை காப்பாற்றணும், இருக்கிற ஆளெல்லாம் எல்லாம் ஒருத்தர் கைட்டு போடணும் போல. அதனால் கூட்டணி வச்சா தான் ஒரு பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் சட்டசபைக்கு போகாமல் அமித்ஷாவை போய் பார்க்க போயிருக்காருன்னா அவரோட சொந்த வேலையை போய் பார்க்க போயிருப்பார். மக்கள் பிரச்சனையை இப்போ இதுவரையும் மக்கள் பிரச்சனையை அவர் வந்து சட்டசபையில் பேசுனாப்புல தெரியவே தெரியல. ஆனால் எதிர்கட்சி தலைவர் அவர் தான். அவர் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கட்சிக்காரங்களே வந்து அவங்க வெறுக்கிறாப்புல தான் இருக்கிறாப்புல. இப்போது ஒரு அமித்ஷாவை பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் சாக்கடை ஓடுறாப்புலையும் இவர் அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா தேனாரம் பாலாரம் ஓடுறாப்புலையும் அப்படி பார்க்க போயிருக்காரு. சந்தோஷமான விஷயந்தான். ஜனங்களுக்கு பொது தொண்டு செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க கௌரவத்தை பார்த்துக்கிட்டு அவங்க கட்சி உள்ளேயே 1008 பிரச்சனைகள் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சரி செய்ய சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லாமல் 2026 எலெக்ஷனு இப்போ புதுசாக ஒருத்தர் ஒன்று முளைஞ்சிருக்காரு. அதுக்கெல்லாம் வந்து இவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. அதெல்லாம் இல்லாமல் இவர் அமித்ஷாவை பார்த்தா அமித்ஷா ஏற்கனவே வந்து இங்கே இருக்க கல்வி பணத்தையும் கொடுக்காமல் இருக்காங்க மத்திய அரசாங்கம். இவர் அதை பற்றி பேச போனாரா?